சவுதி அரேபியா தன்னுடைய சிட்டிசன்ஸை லெபனான்ல இருந்தீங்கன்னா வந்துருங்கப்பா ஊருக்கு, அங்கே பெரும் பிரச்சனை ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிறத சொல்லிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அரபுலக நாடுகள் கிட்ட ஒற்றுமை வர ஆரம்பிச்சிருச்சு. கடைசியாக கண் திறந்துடுச்சு. இங்கே கடவுள் வந்து மனசு வச்சு கண் ஓப்பன் பண்ணிட்டாரு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். ஏன்னா 21 அரபுலக நாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா முழுமையாக லெபனானுக்கு ஆதரவு கொடுக்கலாம் அப்படிங்கிறது போல முடிவெடுத்துக்கிறாங்க. துருக்கியும் சொல்லிக்கிறாங்க. துருக்கி இன்னொரு பக்கம் திரும்பவும் இந்த குர்திஸ்தான் எடுத்து சண்டை பிடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த இடத்துல ரெகுலராக நடந்துட்டு இருக்க மிலிட்டரி ஆப்ரேஷன்ஸ் தான் அந்த பகுதியில் நடந்துகிட்டு இருக்கு. ரெண்டாவது, இங்கே சவுதி வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சுக்கிறாங்க. சவுதியோட தலைமையில் தான் எல்லா நாடுகளும் லெபனானுக்கு முழு ஆதரவு கொடுக்கலாம் அப்படிங்கிற சொல்லியிருக்கிறாங்க. சரி, அப்படி கொடுக்கும் பட்சத்தில் என்ன நடக்கலாம் அப்படின்னா ஆயில் ப்ரொடக்ஷனை கட் பண்ணலாம். அதாவது மேற்குலக நாடுகளுக்கு சரி அமெரிக்காவுக்கும் போகக்கூடிய ஆயில்கள் எல்லாத்தையுமே ட்ரேட் ரூட் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணலாம். இதனால எக்கனாமி பயங்கரமாக அடி வாங்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு நியாயம் வேணும் இல்லையா? இஸ்ரேல் ஒன்ஸ் லெபனான் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, போர் அப்படின்றது வந்துடுச்சு, வார்த்தை வந்துடுச்சு, ஆரம்பிச்சிருச்சு. அப்படிங்கும்போது இந்த இடத்துல சவுதி ஒரு முடிவெடுக்கலாம். இதுக்கு மேலே டாலரை நாங்கள் வாங்க மாட்டோம் அப்படிங்கிறது போல சொல்லிட்டாங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் டாலர்ஸ் யாராவது கையில் வச்சுருந்தீங்க அப்படின்னா அப்படியே கசக்கி ஏதாவது டஸ்ட்பின் இருந்ததுன்னா போட்டுடலாமே தவிர இப்போ இருக்கிற இதுக்கு யூஸ் ஆகாது. இப்போ இருக்கிற மதிப்பு அப்போ இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சந்தேகம்தான். ஏன்னா ரஷ்யா வந்து ரிசர்வ் கரன்சி யுவானுக்கு மாற்றிட்டாங்க. சவுதி டாலர் வாங்க மாட்டேன் இதுக்கு மேலே பெட்ரோலுக்கு அப்படிங்கும்போது பல நாடுகள் கிட்ட இருக்கக்கூடிய டாலரை டம்ப் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. டாலரோட விலை அதில் பாதாளத்துக்கு போயிடும். ஐயோ, நம்மளுக்கு வேறு யூடியூப்லேருந்து வருமானம் வரும்னு நினச்சேனே. சரி, ஓகே, அவ்வளோதான். எல்லாம் புலம்பிக்க வேண்டியதுதான். அதாவது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். யாராவது டாலர் வச்சுருந்தீங்கன்னா இம்மிடியேட்டாக மாற்றிடுங்க. அதுக்கு 10 பைசா இதுக்கு மேலே மதிப்பு இருக்காது அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. அன்லெஸ் தரப்புலேருந்து மேபி அது உண்மையாக இருக்கலாம், இல்லை பொய்யா கூட போகலாம். ஒன்ஸ் ஆரம்பித்தாதான் யார் எந்தெந்த சைடுன்னு தெரிய வரும். பட் ஆனால் இப்போ இருக்கக்கூடிய நிலைமை இதுதான். மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய கணிசமான நாடுகள் ரஷ்யாவுக்கு ஸ்டாண்ட் எடுத்துட்டாங்க அப்படிங்கிறத புரிய வருது. அது மட்டும் இல்லாமல் ஆப்பிரிக்காலையும் வந்து பார்த்தீங்கன்னா பல நாடுகள் ரஷ்யாவுக்கு ஸ்டாண்ட் எடுத்துட்டாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. ஸோ இதுதான் இங்கே இருக்கக்கூடிய களம். அப்புறம் இஸ்ரேல் இருக்கிறாங்க இல்லையா, லெபனானுக்குள்ள அவங்களோட ஃபைட்டர் ஜெட்டை தாழ்வாக பறக்க வச்சு வேகமாக போகிறதுனால அந்த சோனிக் பூம் அந்த இது எஃபெக்ட் ஏற்படும் இல்லையா, அது போல் நடந்திருக்கு. அப்படிங்கிறது போல் இந்த பீரட் பகுதியில் இது போல பண்ணிக்கிறாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? குண்டுகளை போட போகிறோம், எங்களோட விமானங்கள் வந்து குண்டுகள் போட்டுச்சுன்னா உங்களால் எதுவும் செய்ய முடியாதுப்பா அப்படிங்கிறது போல மிரட்டுறதுக்காக இது போல வேலைகளை செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறது போல சொல்லப்பட்டு வருது. அன்லெஸ் தரப்பு இந்த சைடில் வீடியோ பதிவுகளோட இருக்கும், பார்த்தீங்கனாலே தெரியும். அந்த வீடியோவோட சவுண்டை நான் வச்சு காட்டுறேன். அப்போ தான் அந்த சோனிக் பூம் அந்த எஃபெக்ட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது தெரியும். சரி, ஓகே. இங்கே இதுதான் நடந்திருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை. திரும்பியும் லெபனான் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேலுக்குள்ளே தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் திரும்பவும் இஸ்ரேல் லெபனானுக்குள்ளே வேறொரு பகுதியில் தாக்குதல் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது போல வீடியோ பதிவுகள்லாம் வந்திருக்கு. இது எல்லாத்த விட ஹைலைட் என்ன அப்படின்னா, இன்னைக்கு யெமன் ஹவுதிஸ் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க தரப்பு வந்து ஒரு வீடியோ பதிவு ரிலீஸ் ஆயிருக்குது. எப்பவுமே இந்த உக்ரைனியன் சிபிபி ட்ரோன்களை வச்சு அப்படியே சுயின்னு போய் நாங்கள் அடிச்சோம் பாருங்க அப்படிங்கிற சொல்லுவாங்க இல்லையா, வீடியோ பதிவுகள் விடுவாங்க இல்லையா சிபிபி ட்ரோன்களோட வீடியோ பதிவு. இப்போ அதே போல யெமன் ஹவுதிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரோனோட வீடியோ பதிவு விட்டுருக்குறாங்க. எங்க ஏதாவது வித்துட்டாருங்களா அவரு ட்ரோனகின அப்படிங்கிறது போல சில நபர்களுக்கு டவுட் இருக்குது. யார் என்னன்னு உங்களுக்கு தெரியும்? இல்லை இது வந்து ரஷ்யாங்க, இல்லைங்க இது வந்து ஈரானுங்க அப்படிங்கிறாங்க. பட் ஆனால் ட்ரோன் தொழில்நுட்பம், அதுவும் சர்ஃபேஸ் ட்ரோன் தொழில்நுட்பத்தில் கைதேர்ந்த நபர்கள் உக்ரைனியர்கள் தானே அப்படிங்கிறது போல கேள்விகள் இருக்கு. பட் இருந்தாலும் எது எப்படியோ இங்கே இது போல வேலைகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு, அது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ரெண்டாவது, திரும்பவும் யூரோப்பில் வந்து பார்த்தீங்கன்னா களம் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை. என்னன்னா யூரோப்பில் இருக்கிறவங்கள திரும்பவும் ஆரம்பிச்சிக்கிறாங்க. அப்படியே கிராஃப் மாதிரி இருக்குதுங்க. அந்த நம்ம பல்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்தோம்னா மேலே கீழே போயிட்டு வரும் இல்லையா, அப்போ தான் உசுரோடு இருக்கும்னு அர்த்தம், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிடுவாங்க இல்லையா, அது போல தான். அது ஒரு சீராக இருந்தது அப்படின்னா அது நல்லா இருக்காது இல்லையா, அதனால ஜெயிக்கிற மாதிரி போகிறது, அதுக்கப்புறம் தோக்குற மாதிரி எக்ஸ்ட்ரீமுக்கு போய் திரும்பி ஒரு அப்ரைஸ் அது போல் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. என்னன்னா இப்போ யூரோப்போட பிரசிடெண்ட்டாக இருக்கிறாங்க இல்லையா, யூரோப்பியன் யூனியனோட பிரசிடெண்ட்டாக இருக்காங்களா உர்சுலா வான் டெர் லைன் அவர்கள், அவங்க தரப்புலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்குது. என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, 500 பில்லியன் யூரோஸை நம்ம டிஃபென்ஸ்க்காக ஒதுக்கீடு பண்ணுங்க, நம்ம யூரோப்பில் இருக்கக்கூடிய டிஃபென்ஸ் கேப்பபிலிட்டிஸை அதிகரிக்கணும் அப்படிங்கிறதோட அவங்க சொல்லியிருக்கிறாங்க. சரி, ஓகே, அவங்க நாட்டோட பாதுகாப்புக்கு அப்படிங்கிறதோட நினச்சோம்னா இப்போ அடுத்தது யூரோப்போட ஹை அஃபீஷியல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பதவிக்காக அடுத்தது இருக்கக்கூடிய இப்போ கரண்டாக ஜோசப் போரல் அவர்கள் இருக்காரு, அடுத்தது காஜா காலஸ் அப்படிங்கிறத சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா எஸ்தோனியாவோட பிஎம் அவர்கள். இப்போ அவங்க தரப்பு ஸ்டேட்மெண்ட் வந்துருக்குது. என்ன சொல்லிக்கிறாங்க அப்படின்னா, அவரும் நேட்டோவோட தற்போதைய சீஃப் ஜேன்ஸ் ஸ்டோல்டன்பர்க் அவர்கள், அவங்க 2 பேரும் இணைஞ்சு பத்திரிகையாளர் சந்திப்பப்ப என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, உக்ரைனுக்கு வந்து ஜெயிக்க வைக்கணுங்க, இந்த நம்மளுக்கு வெற்றி என்ன அப்படிங்கிறத டிஃபைன்டு பண்ணி அதை நோக்கி போகணும், அப்போ தான் வெற்றி கிடைக்க முடியும். நம்மளுக்கு உக்ரைனை ஜெயிச்சு வைக்க ஆகணும், அதுக்கு வரைக்கும் நம்ம போராடணும், உதவுறதுல எந்த ஒரு தொய்வும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது போல
இவங்க தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க. சரி ஓகே, திரும்பவும் ஒரு பூஸ்ட் கிடைச்சிக்குது, யாரோ கொடுத்துருக்காங்க நாயர் கடையிலேருந்து, வாங்கி குடிச்சிக்கிறாங்க. பூஸ்ட் ஏறிடுச்சு. இப்போ திரும்பியும் பேச ஆரம்பிச்சுக்கிறாங்க. திரும்பி எய்டுகள், உக்ரைனுக்கு அளவில்லாத எய்டுகள் திரும்பவும் அதிக அளவில் போகுது. ஆனால் இதை வந்து சமாளிக்கிறதுக்கு அங்கே ராணுவ வீரர்கள் இருக்காங்களா அப்படின்ற கேள்விகள் வருது. பட் இருந்தாலும் யூரோப் எல்லாத்துக்குமே தயாராக தான் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. மேபி அவங்க ட்ரூப்ஸ் போனால் கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை போல தெரியுதே அப்படிங்கிறது போல இருக்கு. ஏன்னா இப்போ ஒரு இமேஜ்லோட இருக்கும். இதை பார்த்தீங்கன்னா என்ன தெரியுதுன்னா, ரஷ்ய தரப்பு வந்து என்ன சொல்லியிருந்தாங்க, இதுக்கு மேலே ட்ரோன்கள் ஏதாவது பறந்துனா சுட்டு போடப்பா அப்படின்னு பெலோஸ் அவர்கள் சொன்னாங்க இல்லையா. ஸோ அதனால ஒரு நாள் 2 நாள் டிலே இருக்குன்னு பார்த்தோம்னா இன்னைக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ட்ரோன்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ரீமியாக முன்னாடி மாதிரி க்ளோஸாலாம் போயிட்டு வரல. இப்போதைக்கு வந்து செக் பண்ணிட்டு இருக்கிறாங்க கருங்கடல் பகுதியில். இப்போ அந்த ட்ரோனுக்கு உதவியாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட்ஸும் வர ஆரம்பிச்சிருச்சு. அதாவது இதுக்கு மேலே நாங்களும் தயாராக தான் இருக்கோம், நீங்கள் சொல்கிறீங்களா சுடுங்க பார்ப்போம், நாங்களும் திருப்பி சொல்கிறோம் அப்படிங்கிறது போல நேட்டோ ரெடியாக இருக்கிறாங்க. ஸோ நேட்டோ வெர்சஸ் ரஷ்யா ஃபுல் ஃபோர்ஸில் அங்கே ஸ்விங்கில் பீக்கில் போகிறதுக்கு ரெடியாக இருக்குது. இந்த பக்கத்தில் ஹிஸ்புல்லா, அதுக்கப்புறம் இஸ்ரேல் வந்து ஃபுல் ஃபோர்ஸில் போகிறதுக்கு ரெடியாக இருக்குது. அதாவது இப்போ ஒரு வீடியோ பதிவு லோட் ஆகிருக்கும். ஹிஸ்புல்லா வந்து தாக்குதல் பண்ணாங்கன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, அதை நம்ம சொல்லவே இல்லை பாருங்க, ஹைலைட் பண்ணவே இல்லை. இது என்ன அப்படின்னா, இஸ்ரேலோட மிலிட்ரி பேஸை வந்து வெஸ்ட் பேங்க் பகுதியில் வச்சிருப்பாங்க போல இருக்குது. அதை தெரிஞ்சுக்கிட்டு அது மேலே தாக்குதல் பண்ணதுனால 200 இஸ்ரேலோட டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் வீரர்கள் தப்பிச்சாம் பொழைச்சாம் ஓடுன்னு சொல்லிட்டு ஓடிக்கிறாங்க. ஏன்னா அந்த இடத்துல தாக்குதல் நடந்ததுனால ஏகப்பட்ட இழப்புகள் இஸ்ரேலுக்கு நடந்திருக்கு அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. ஸோ இது போல மாறி மாறி தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. ஒன்று ரஷ்யா உக்ரைன் ஃபுல் ஸ்விங்கில் போயிட்டு இருக்கு, ரெண்டாவது இங்கே ஃபுல் ஸ்விங்கில் போயிட்டு இருக்கு. இப்படி இருக்கும்போது திடீர் குற்றச்சாட்டு சைனா மேலே தூக்கி போட்டாங்க. இவங்க வந்து லிங்கிங் பண்ணிட்டே இருக்கிறாங்க. இந்த லிங்கிங்கை நம்ம என்ன பண்ணி சொல்றதுன்னு தெரியல. இப்போ என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, ஹமாஸ் வந்து டனல் தோண்டி வச்சுக்கிறாங்க இல்லையா, இப்போ இந்த டனலில் வந்து சீனாவோட இன்ஜினியர்ஸ் இருந்தாங்க அப்படிங்கிறதோட ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு வச்சுக்கிறாங்க. இருக்கலாம், வாய்ப்பு இருக்கு. சீனாவே தோண்டி முழு பிளானும் போட்டது சீனாவா இருக்கலாங்க அப்படிங்கிறது போல சில அனலிஸ்ட் தரப்புலேருந்து இருக்கு. பர்சனலாக எனக்கு கருத்து இருக்கு. அதனால கொஞ்சம் என்னான்னு போய் சீனா கிட்ட கேட்டு வந்துருங்க தயவு செஞ்சு. எல்லாரும் இங்கே வச்சுக்கிறீங்களா, ஈரானை குறை சொல்லி விட்டுட்டு எல்லாத்தோட ஏர் கேரியரும் இப்போ ட்ரில் பண்ணிட்டு இருக்கிறீங்களா, அப்படியே விமானங்களை சீனாக்குள்ள அனுப்பிச்சு கீழே இறக்கி ஜின்பிங் அவர்களை வெளியே வாங்க, என்னங்க இங்கே ஆளுங்க உள்ளே இருக்கிறாங்கன்னு கேட்டு வந்துருங்க தயவு செஞ்சு. ஓகேங்களா, கேட்டுட்டு எல்லாம் சீரும் சிறப்புமா எல்லாம் செஞ்சுக்குங்க அங்கேயே வச்சு அப்படிங்கிறது போல இருக்கு. செய்யறாங்களா என்ன அப்படிங்கிறது பார்ப்போம். ஏன்னா அந்த பக்கத்தில் நம்ம சொன்னோம் இல்லையா, தைவானுக்கு 500 மில்லியன். இப்போ இங்க இஸ்ரேலு, மேலே வந்து பார்த்தீங்கன்னா யூரோப்பில் உக்ரைன் ரஷ்யா. ஸோ எல்லா பக்கம் ஜெகஜோதியாக இருக்கு. லிங்கிங், ரஷ்யா சீனாவை லிங்க் பண்ணும், சீனாவை இஸ்ரேலை லிங்க் பண்ணும். அதுக்கப்புறம் இப்போ சொல்றாங்க பாருங்க, லெபனான் இஸ்ரேல் பிரச்சனை தீவிரமடைய ஆரம்பிச்சிருச்சுன்னா ரஷ்யாவோட இன்டர்ஃபியரன்ஸ் இருக்குமோ அப்படின்னு எங்களுக்கு கொஞ்சம் பயம் இருக்குங்க அப்படிங்க அவ்வளோ சொல்கிறாங்க. அப்போ இருக்கக்கூடாதுன்னா அங்கே முதல்ல க்ளோஸ் பண்ணுங்க, நீங்கள் தாங்க லிங்கிங் பண்ணுற மாதிரி பண்ணுறீங்க, அங்கே ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில் ரஷ்யாவுக்கு வேணுங்கிற மாதிரி சொல்லி க்ளோஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் இங்கே உங்களுக்கு ஃபேவரிசமாக நடக்கும். ரஷ்யா ஏதாவது அந்த டீலிங்கில் நெகோசியேஷன் வச்சு பேசுங்க அப்படிங்கிறது போல அனலிஸ்ட் தரப்பில் இருக்கு. இது கூட தெரியாதுங்களா, கொஞ்சம் போய் உட்காந்து பேசுங்க, ரஷ்யா நல்லா அவங்க ஒத்துக்குவாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் என்ன ஏதுங்க தெரியல. ஆனால் இருக்கும் இல்லையா, எவ்வளவு வீரர்கள் இறந்துருக்காங்க, எவ்வளவு மிலிட்ரி ஷிப்ஸு, சப்மரைன்ஸு, எத்தனை விஷயங்களை இழந்திருக்கிறாங்க. இந்த மேற்குலக நாடுகளோட உதவியோட தான் உக்ரைன்ல எல்லாம் செஞ்சுருக்காங்க. அப்போது ரஷ்யாவோட உதவியோட ஹிஸ்புல்லா செய்யலாம் இல்லையா அப்படின்ற போல கேள்விகள் வருது இல்லையா. ஏன்னா அரபுல நாடுகள்லாம் இப்போ யாரை பிரதானமாக நம்பி இருக்காங்க, ரஷ்யாவை தான் நம்பி ஆகணும். ஏன்னா இந்த பகுதியில் பிரச்சனை பெருசாகுதுன்னா இந்த சிரியா, ஈராக், இந்த இடங்கள்லாம் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. அமெரிக்காவோட பேஸ் இருக்கு, துரத்தி இன்னும் கொஞ்சம் கிளீன் பண்ணி விடணும்னா ரஷ்யாவுக்கு அதில் பெனிஃபிட்ஸ் இருக்கு. ரஷ்யாவும் இதை எடுத்து செய்வாங்க, முன்னிலையே நின்று செய்வாங்க அப்படின்னு சில அனலிஸ்ட் தரப்புன்னு சொல்லப்பட்டு வருது. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, பொறுத்து வந்து பார்ப்போம். இப்போ சீனாவை சொல்லியிருந்தோம் இல்லையா, இன்னைக்கு சீனாவில் தரமான சம்பவம் பண்ணிட்டாங்க. எப்பவும் போல ஒரு ராக்கெட்டை ஏவலாம் அப்படிங்கிறது போல விட்டுக்கிறாங்க. கமர்ஷியல் ராக்கெட் தான். இப்போ அந்த ராக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா போகும்போது ஏதோ ஒரு கோளாறு காரணமாக கீழே விழுந்து ஒரு பலமான வெடி விபத்து நடந்திருக்குது. இந்த ராக்கெட்டோட பேரு டியாங்லாங் 3, பேர் கொஞ்சம் கரெக்டாக வரல, ஹெனாங் ப்ராவின்ஸ்ல இந்த விபத்து நடந்திருக்கு அப்படிங்கிறது சொல்லப்பட்டு வருது. அடுத்தது இதே சீனா மேலே இன்னொரு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. பாருங்க, சீனாவோட பிளெயின், இந்த கார்கோ பிளெயின் பாருங்க, ரகசியமா பறந்து போகுது. ரஷ்யாவுக்கு ஏதோ ஆயுதம் வச்சிருக்கிறாங்க, கொடுத்துட்டுருக்குறாங்க அப்படிங்கிறது போல. இந்த எப்படி கருங்கடல் வந்து இந்த நேட்டோவோட ட்ரோன்கள் உழவுது அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க. இப்போ அதே போல சைனாவோட கார்கோ பிளெயின் மிலிட்ரி ஆயுதங்களை சுமந்துட்டு ரஷ்யா கொண்டு போகுது அப்படிங்கிறது போல ஒரு குற்றச்சாட்டுகளை வச்சுக்கிறாங்க. இதுக்கு திரும்பவும் கடுமையான கண்டனங்கள் பல நாடுகளிலிருந்து வரும் சீனாவுக்கு எதிர்த்து அப்படிங்கிறத போல நம்ம தெரிவிச்சுக்கலாம். வருதா என்ன அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம். இதோட இந்த பதிவை நம்ம முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவை பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும்ன்ற நம்பிக்கையில் அடுத்த போய் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை பை.